எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. நேற்றைய வகுப்புல நாம நன்றி உணர்வோடு இருப்பதை பற்றி பேசினோம். அதாவது எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் கேள்விகளும் இல்லாம முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் தன்மையோட நன்றி உணர்வோடு இருக்கணும், பொறுமையா இருக்கணும். பொறுமைக்கும் நன்றி உணர்வுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்க இறைவன் மேல நம்பிக்கை வச்சு பொறுமையா இருக்கிறதே ஒரு விதமான நன்றி உணர்வு தான் என்பதை நாம் பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய நீட்சியாக ஒரு கருத்தை நாம் பேச இருக்கின்றோம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாருக்குமே ரிலேட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான இறைவழியினுடைய புரிதல். இதை நாம் உள்வாங்கிக் கொள்ள இறைவன் உதவி செய்யட்டும். இப்போ நாம ஒரு பொருளை பார்க்குறோம். அது நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அழகான ஒரு வீடை பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது இயல்பான ஒரு விஷயம்தான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொருளை விட்டுட்டு அந்த பொருளை எதுக்காக நம்ம விரும்புகிறோமோ அதில் நம்ம கவனம் செலுத்தணும். எதுக்கு நீங்கள் வீடை விரும்புகிறீங்க? ஒரு சுகமான வாழ்க்கை வேணும், ஒரு பாதுகாப்பான வாழ்விடம் வேணும், ஒரு விசாலமான இருப்பிடம் வேணும். இதான விஷயம். அப்போ வீடுங்கிறது பொருள். அந்த பொருள் நமக்கு கிடைச்சா நமக்கு மனசுல கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? சுகமான வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை தானே. இப்போ இதுல நீங்க கவனம் செலுத்தும். நம்ம மனசுல சுகமா வாழணும், பாதுகாப்பா வாழணும், விசாலமா வாழணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. ஏன்னா ஆசை அப்படிங்கிறது பொருள் கொண்டது. பொருள் உங்களுடைய தேவை என்பது ஒரு பொருளாக இருந்து விட்டாலே அது ஆசை. ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆனால் விருப்பம் என்பது மறைவானது. சுகம் மறைவானது. பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மறைவானது. இது விருப்பம்.
அப்ப என்ன பண்ணணும், எந்த ஒரு உலகப் பொருள்களை நீங்கள் பார்த்தாலும், அதிலிருந்து அந்த மெட்டீரியல், அந்த விசிபிள் திங்க விட்டுட்டு, அதனால உங்க மனசுல என்ன நன்மை ஏற்பட இருக்கிறதோ, அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மறைவான அந்த விருப்பத்தை கவனிக்க வேண்டும். அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த விருப்பத்தை உங்கள் மனதில் இறக்கிய இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த அழகான விருப்பத்தை எனக்கு இறைவனே நீ இறக்கி இருக்கிறியே, நன்றி என்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று நாம் சொல்ல வேண்டும். எனக்காக நீ அருளியிருக்கிற இந்த அழகிய விருப்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அவ்வாறு நாம் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அதை எனக்காக படைத்து தர இருப்பவன் நீதான். அதை இந்த உலகத்தில் ஆக்கிக் கொள்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. எனவே நீ சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதை நீ என் வாழ்வில் ஆக்கித் தரும் வரை நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன். உன் மீது நம்பிக்கை கொண்டு என்பதன் அர்த்தம். ஏற்றுக்கொண்டேன் என்று வாய் வார்த்தையில் அல்லது மனதிற்குள்ளே சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. அதனுடைய அர்த்தம் இதுதான். நான் பொறுமையை மேற்கொள்ளுகின்றேன். பொறுமையை எனக்கு தந்து உதவி செய்வாயாக. உன் மீது நம்பிக்கை அதிகரிப்பாயாக. இந்த பொறுமையையும், நம்பிக்கையும் இந்த உலகத்தின் வழிமுறைகள் கெடுத்து விடாத வகையில் என்னை பாதுகாப்பாயாக என்பதுதான் ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று சொல்வதன் அர்த்தம். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் சமநிலை தன்மையில் இருக்கும்போது, இந்த விஷயங்களை நாம் செய்து விடுவோம். என்ன செய்வோம்? ஒரு பொருள் மேல நமக்கு நாட்டம் வருதா, அந்த பொருள் நமக்கு கிடைச்சா நம்ம மனசுல என்ன நடக்குமோ, அத நாம பிரித்து அறிந்து விடுவோம். அந்த சுகங்களை நம்முடைய மனதில் இறக்கிய இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி விடுவோம். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்ற வார்த்தையை நாம் சொல்லிவிடுவோம். உணர்வாக சொல்லிவிடுவோம். அதனுடைய அர்த்தத்தையும் நாம் மனதில் கொண்டவர்களாக இருப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன? பொறுமையாக இருத்தல், நம்பிக்கையாக இருத்தல். இது யார் செய்வாங்க? மனம் சமநிலை தன்மையில் இருப்பவர்கள். அதாவது உள்ளத்தின் உணர்வுகளை செவியேற்று அதன்படி வாழக்கூடிய பக்குவத்தை மனதில் கொண்டவர்கள் இதை இப்படித்தான் செய்வார்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும். இதுதான் இறை வழி. ஆனால் மனம் சமநிலையற்ற தன்மையில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு வீட பார்க்குறோம். ஆஹா! சூப்பரா இருக்கு வீடு. அவன விட நம்ம வீடு பெருசு. அவன விட நம்ம பெருசு. அவன் 2 பெட்ரூமா? நம்ம 3 பெட்ரூம் வாங்கணும். அவன் 3ஆ? நம்ம 4. அவன் 4ஆ? நம்ம 2 வீடே வாங்கிரணும். ஏன்னா 4 பெட்ரூம்ல 5 பெட்ரூம் இல்ல. அதனால 2, 4 பெட்ரூம வாங்கிரணும். இப்படி நம்ம நெனைப்போம். உடனே என்ன தெரியுமா பண்ணுவோம்? ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கான வழிமுறைகளை நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். அந்த வீடு என்ன விலை? நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கு? எத விக்கலாம்? லோன் எவ்வளோ போடலாம்? இத இப்படி எவன்கிட்ட இருந்து எப்படி வாங்கலாம்? இந்த மாரி வழிமுறைகளை நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுறோம். ஏன்னா வாங்கணும்ல. அப்போ மனதின் சமநிலையற்ற தன்மை என்ன நினைக்குது? நாம இத வாங்கணும். இது நமக்காக நாம தான் இதுக்கான விஷயங்கள பண்ணிக்கிறணும். படைப்பாளனை மறந்து விட்டோம். அந்த விருப்பத்தை இறக்கியவனை மறந்து விட்டோம். இறைவன் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இறைவன் உங்களுக்கு மறைவான தன்மைகளைத்தான் அறிவிக்கின்றான். பொருளாக அறிவிப்பதில்லை. எந்த ஒரு எண்ணமும் நமக்கு இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்படுகிறது என்பதை எப்படி உறுதி செய்து கொள்ள முடியும்? அது நம்முடைய மனதில் மறைவான சுகங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுதான் இறைவனுடைய அறிவிப்பு. நீ வீடு வாங்கிக்க, கார் வாங்கிக்க, அத வாங்கிக்க, இத பொருள் தன்மையில் இறைவன் அறிவிக்க மாட்டான். அருளாக, மறைவான ஞானங்களாகத்தான் இறைவனுடைய அறிவிப்புகள் இருக்கும். இப்ப மனதின் சமநிலையற்றத்தை என்ன நினைக்கிறோம்? பொருளா நினைச்சுக்கிறோம். அத நாமளே தான் வாங்கணும்னு நெனச்சுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு வழிமுறைகள யோசிக்கிறோம். வழிமுறைகள யோசிக்கும்போது என்ன ஆயிடுது? அவசரம், பதட்டம், பயம், கோபம், பொறாமை, பெருமை அனைத்தும் வந்து விடுகிறது. பொறுமைக்கு இங்கு இடமே இல்லை. நம்பிக்கைக்கு இங்கு இடமே இல்லை. அவசரம் முதல் பெருமை வரை உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய இந்த குணக்கேடுகள் உங்களுக்கு வீட்டை தருகிறதோ இல்லையோ நோயை தந்துவிடும். உங்களுக்கு நோயை தர்றது மட்டும் இல்ல. உங்கள சுத்தி இருக்கிறவங்களே அது தொற்றிக் கொள்ளும். தொற்று நோய் இது. உண்மையான தொற்று நோய் இதுதான். நீங்க நல்ல குணநலங்களோட இருக்கீங்கன்னா, அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அது போகும். ஏனென்றால், உங்க பக்கத்துல யார் இருப்பாங்க? உங்களை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. உங்களை சார்ந்தவர்கள். உங்களுக்கு உங்களுடைய சுக துக்கங்களை நிர்ணயிக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி விட்டீர்கள் தானே! அதனால அவங்களுடைய மனசை இறைவன் மாத்திருவான்.
அதுதான் அந்த வைப்ரேஷன். அது உங்களுடைய வைப்ரேஷன் கிடையாது. நீங்கள் அந்த விருப்பங்களை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக இறைவன் அமைத்து தரக்கூடிய சூழல். உடனே நமக்கு ஒரு பவர் வந்துருச்சு. நமக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து அப்படியே பறப்போம். அப்படியே உள்ளருந்து ஒளியா அப்படி நினைச்சுக்க வேண்டாம். இறைவன் உங்களுக்கு சூழல்களை அமைப்பான். நீங்கள் விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு விட்டால், நம்பிக்கை கொண்டு விட்டால், பொறுமையை மேற்கொண்டு விட்டால், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களை இறைவன் மாற்றும். சூழல்கள் படைத்து தரப்படும். நீங்கள் விருப்பங்களை ஏற்றுக்கொள்ளும்போது, அந்த விருப்பங்களை நிஜமாக்கி தருவதற்கான வாழ்வியல் வழிமுறைகளை இறைவன் உங்களுக்காக படைப்பான். அந்த வழிமுறை அதுவரை படைக்கப்பட்டிருக்காது. அப்போதுதான் படைக்கத் தொடங்கப்படும் இறைவனால். நம்மால் எதையும் படைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் மனதின் சமநிலையற்ற தன்மையில இருக்கும் என்ன நினைக்கிறோம்? நாமளே தான் எல்லாம் வாங்கிக்கணும். உடனே பிளான் போட்டுருவோம். ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்து பட்ஜெட்ட போட்டு, இந்த பக்கம் ஒரு கோட போட்டு, அந்த பக்கம் ஒரு கோட போட்டு, இதெல்லாம் செத்தது. கடந்த காலத்தினுடைய கணக்குகள். கடந்த காலத்தில் நாம் வாழ வேண்டியவர்கள் அல்ல. வாழவும் முடியாது. அது இறந்த வாழ்க்கை. நாம் புதிதாக படைக்கப்பட இருப்பனவற்றை சார்ந்து வாழக்கூடியவர்கள். இதுதான் உயிரோட்டமான வாழ்க்கை. இறைவழி வாழ்க்கை. நாம் நிச்சயமாக இறைவழி வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய இயல்பு. அதைத்தான் நாம் விரும்புகின்றோம். இது வந்து ஒரு த்ரில்லிங்கா தான் இருக்கும். ஒரு தேவை, அதனுடைய மறைவான தன்மை நம்ம ஏத்துக்கிறோம். நம்பிக்கை வைக்கிறோம். பொறுமையா இருக்கிறோம். எப்படி வரும், என்ன வரும்னே தெரியாது. ஆனா வரும். சுகமா வரும். சுகமான வாழ்க்கைக்கான பயணமும் சுகமாகத்தான் இருக்கும். கஷ்டப்பட்டு நீங்க சுகமான வாழ்க்கைய வாழவே முடியாது. சுகமான தன்மையில் தான் சுகமான வாழ்க்கை அமையும். இது உங்கள் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தை தான் நான் சொல்லுவது என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நன்றி செலுத்துதல் என்பது இந்த வகைப்பட்டது. மனதின் சமநிலை தன்மையில் இருப்பவர்களுக்கு நன்றி செலுத்துதலும், பொறுமையாக இருத்தலும் தான் வாழ்க்கையாகவே இருக்கும். கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. யாரு மேலயும் கம்ப்ளைண்ட் கிடையாது. இறைவன் மேல கம்ப்ளைண்ட் கேள்வியே கிடையாது. அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு அவங்க அப்ப என்னங்க அப்படியே நம்ம பாட்டுக்கு இருக்கிறதா? அப்படின்னா, அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இறைவன் உங்களை வாழ வைத்து விடுவான். உங்களை செயல்பாடுகளில் ஈடுபடச் செய்து விடுவான். என்றால் நீங்கள் விருப்பங்களை ஏற்றுக்கொண்டவர். சும்மா சோம்பேறியா உட்கார மாட்டீங்க. அன்னன்னைக்கு ஒரு டாஸ்க் வரும். நீங்க ஈடுபடுவீங்க அவ்வளவுதான். இந்த டாஸ்க் உங்கள அப்படியே நகர்த்திக்கிட்டே இருக்கும். எஸ்கலேட்டர் மாரி தான் அது. அப்படியே கால வச்சுட்டீங்கன்னா போதும். மேல போயிட்டே இருக்கும். எங்க போகுது எங்க போயிட்டே இருக்கும். நீங்க நீங்க அந்த டாஸ்க் நிறைவேத்திக்கிட்டே இருப்பீங்க. அந்த டாஸ்க்குமே உங்களுக்கு லேசா அமையும். அப்படியே போயிட்டே இருக்கும். வீடு வாங்கிரலாமா எல்லாரும்? ரைட். இருந்தாலும் நம்ம வீடு 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 கிடைக்குமா? எப்ப கிடைக்கும்? இதுதான் நம்ம கேள்வி. மறைவானவற்றில் நாம் வாழ வேண்டும். இறை பொருத்தத்தில் நாம் வாழ வேண்டும். ஸோ அழகிய ஒரு நினைவூட்டலை நமக்கு இன்றைக்கு இறைவன் இறக்கியிருக்கின்றான். நன்றியோடு இருப்போம். தியான செயல்முறையை நாம் தொடங்குவோம். ஆதிமூல தவம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் அடையாளங்களிலிருந்து, உலகம் உங்கள் மீது போர்த்தி இருக்கிற போர்வைகளிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். உங்கள் பெயர், உங்கள் பாலினம், உங்கள் குடும்ப பொறுப்பு, சமூக பொறுப்பு, கல்வி தகுதி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உறவு பிணைப்புகள், உங்களுடைய ஆடை அலங்காரங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் தனியே வாருங்கள். இறைவன் உங்களை எப்படி படைத்தானோ, இறைவன் உங்களை எப்படி பார்ப்பானோ, அப்படி நீங்கள் தனியே வாருங்கள். உங்களுக்கே தெரியும் இறைவன் உங்கள் கல்வியை பார்க்க மாட்டான், பொருளாதாரத்தை பார்க்க மாட்டான், எதையும் பார்க்க மாட்டான். உங்கள் மனம், உங்கள் எண்ணம், உங்கள் நோக்கம் இதை மட்டும் தான் பார்ப்பவன் என்ற மாபெரும் சத்தியம் உங்களுக்கு தெரியும். அந்த சத்திய உடையை அணிந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய இயல்பு. இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியது. அசத்தியங்களின் போர்வை அது. அசத்தியங்களின் ஆடைகளை இந்த உலகம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அணிவித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்தையும் கழற்றிவிட்டு நீங்கள் தூய்மையானவர்களாக தன்னந்தனியாக வாருங்கள்.
உணர்வோடு தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளுங்கள். ஒரு மலை உச்சியில் நீங்கள் தனியாக அமர்ந்திருப்பதைப் போல பாவனை செய்து கொள்ளுங்கள். தன்னந்தனியாக ஒரு பாறையின் மேல், மேகங்களுக்கு மேல் தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதாக உணர்ந்து கொள்ளுங்கள். தனியாக இருக்கக்கூடிய நீங்கள் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதாக உணர்ந்து கொள்ளுங்கள். உலகத்தில் இருந்தாலும் இறைவன் உங்களை பார்ப்பான். தனியாக இருக்கும் நிலையில் இறைவனுடைய பார்வையை நீங்கள் பெறுவதென்பது இறைவனுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய கண்ணியம், ஒரு சுக அனுபவம் ஆகும். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் உங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்றான். உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான். புன்னகையோடு அவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் உடலை, மனதை, எண்ணங்களை, நோக்கங்களை, நோய்களை, கேள்விகளை, குழப்பங்களை அனைத்தையும் அவன் அறிந்தவன். அவனுடைய பார்வை அனைத்தையும் அறிந்தது. சதா சர்வகாலமும் அது உங்களை உள்ளிருந்தும், புறமிருந்தும் சூழ்ந்தே இருக்கிறது. சூழ்ந்தே இருந்தது. சூழ்ந்தே இருக்கப் போகிறது. அதை நாம் உணர்கிறோமா? இல்லையா? என்பதே இங்கே கேள்வி. இப்போது அதை நாம் முழுமையாக உணர்ந்த நிலையில் தவம் இயற்ற வேண்டும். இயல்பாக அமர்ந்திருங்கள். எந்த விளக்கங்களும் வேண்டாம். எந்த வேஷங்களும் வேண்டாம். வெறுமனே நீங்கள் நீங்களாக உங்கள் சத்தியத்தின் மீது நிலைத்து அமர்ந்திருங்கள். உங்களுக்குள் என்ன நடக்கிறதோ அது நடக்கட்டும். நீங்கள் நீங்களாக முழு இயல்பில் இறைவன் முன்னால் அமர்ந்திருங்கள்.
உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தாதீர்கள். சுதந்திரமாக இருக்கட்டும். இறைவனுடைய பார்வை அதன் மீது இருக்கிறது என்ற உணர்வை மட்டும் உறுதியாக மேற்கொள்ளுங்கள். ஆதி மூலத்தவம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அகிலங்களின் இறைவனுடைய பார்வை நம்மீது இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு லேசான முறையில் தவம் ஏற்று
நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பொதுவாக கண்களை திறந்து இறைவனுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அது எளிமையான செயலாக தெரியலாம். ஆனால் அதை கடினமான ஒன்றாக நம்முடைய வாழ்க்கை மாற்றி இருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும். நன்றி செலுத்துதல் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அது வார்த்தை அல்ல. அகைன் பொருள் வடிவங்கள்ல இருந்து மறைவான தன்மைகள நோக்கி போற மாரி, இந்த வார்த்தைகள்ல இருந்து அந்த வார்த்தைகள் கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு நாம் பயணிக்க வேண்டும். ஸோ நன்றி செலுத்துதல் என்பது வாழ்க்கை முறை. பொறுமையை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறை. இறைவனுக்காக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறைதான் நன்றி செலுத்தக்கூடிய தன்மையில் வாழுதல். இப்போ நம்ம பொருள் சார்ந்த விஷயங்கள்ல தான் அதிகமா ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மனம் சமநிலையற்ற தன்மையில் அவ்வப்போது இருக்கிறது. பொருள் சார்ந்து நாம் சிந்திக்கிறோம். பொருள் சார்ந்து அந்த சிந்தனைகள் நம்மை அது சார்ந்த வாழ்க்கை முறைகளில் ஈடுபடுத்துகிறது. மறைவான தன்மைகளின் பக்கம் நாம் வர வேண்டும். எத நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது கிடைக்கும். இப்போ நீங்க வீடு வாங்கணும், வீடு மேல ஃபோக்கஸ்னா வீடு கிடைக்கும். சுகத்த நீங்க நினைக்கல, சுகம் கிடைக்காது. நீங்க சுகத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. சுகம் கிடைச்சிரும். உங்களுக்கு என்ன இந்த உலக வழிமுறை நடந்தா அந்த சுகம் கிடைக்குமோ, அந்த சுகம் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த உலக வழிமுறையும் கிடைச்சிரும். இத நீங்க ஃபோக்கஸ் பண்ணா 2ம் கிடைக்கும். அத நீங்க ஃபோக்கஸ் பண்ணா 1 தான் கிடைக்கும். இதுதான் மறைவான தன்மைகளின் மதிப்பு. மறைவான தன்மைகள்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அது பொருள கூட்டு வந்துரும். பொருள ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அது மறைவான தன்மைய கூப்பிடாது. ஏன்னா, அது கூப்பிட்டு இது வராது. ஆனா, இது கூப்பிட்டா அது வந்தே ஆவணும். அப்படிதான் இருக்கு படைப்பு. அதனால நாம எப்பயுமே மனதின் சுகங்களை விரும்பியவர்களாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமும் சரி, வாழ்க்கையினுடைய நன்மைகளும் சரி, மனதின் சுகங்களை கொண்டுதான் என்பதை எப்போது நாம் உணர்கிறோமோ, அப்போது முதலாக இறை வழி வாழ்க்கை நமக்கு விசாலப்படுத்தப்பட்டு விட்டது. இறைவன் நமக்கு அதை அனுமதித்து விட்டான். முழுமையாக திறந்து விட்டான் என்பது அர்த்தம். இறை உணர்வுகளில் இந்த நினைவூட்டல் ஒரு அழகிய இறை உணர்வு. இதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இப்போது முதலாக நாம் மேற்கொள்வோம். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே.